அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் மேசம் முதல் மீனம் வரையுள்ள அனைத்து ராசிகளுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 சந்திராஷ்டம நாட்கள் எப்போ வருதுங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணுங்க. பண விஷயங்களில் அதிக விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலை இந்த சமயத்தில் தவிர்க்கிறதே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாத அந்த நாட்களில் யாரோட வம்பு தும்புக்கும் போகாது இருக்கிறது கூடுதலான நன்மையை கொடுக்குங்க. இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போ சந்திராஷ்டம நாட்கள் வருதுங்கிறத பார்க்கலாங்க. அஸ்வினி 4 பாதமும் பரணி 4 பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் கொண்ட மேச ராசிக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியானம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி முழு நட்சத்திரமும் மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் கொண்ட ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியானத்திலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. மிருகசிரிசம் 3, 4 பாதமும் திருவாதிரை முழு நட்சத்திரமும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் கொண்ட மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் முழு நட்சத்திரமும் ஆயில்யம் முழு நட்சத்திரமும் கொண்ட கடகராசிக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. மகம் முழு நட்சத்திரமும் பூரம் முழு நட்சத்திரமும் உத்திரம் பாதம் 1 கொண்ட சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களாக வருதுங்க. உத்திரம் 2, 3, 4 பாதமும் அஸ்தம் முழு நட்சத்திரமும் சித்திரை 1, 2 பாதங்கள் கொண்ட கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களா இருக்குங்க. சித்திரை 3, 4 பாதமும் சுவாதி முழு நட்சத்திரமும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் கொண்ட துலா ராசிக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இரவிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் முழு நட்சத்திரமும் கேட்டை முழு நட்சத்திரமும் கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துல 2 தடவை சந்திராஷ்டம நாட்கள் வருதுங்க. முதலாவதா ஜூலை 31ஆம் தேதி இரவிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில வரைக்கும், 2வது தடவையா ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலையில வரைக்கும் இருக்குங்க. மூலம் 1, 2, 3, 4 பாதமும் பூராடம் முழு நட்சத்திரமும் உத்திராடம் 1ஆம் பாதமும் கொண்ட தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியை போலவே தனுசு ராசிக்கும் இந்த மாசத்துல 2 தடவை சந்திராஷ்டம நாட்கள் வருதுங்க. முதல் தடவையா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி மதிய வரைக்கும் இருக்குங்க. 2வது தடவையா ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலையிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு வரைக்கும் இருக்குங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் முழு நட்சத்திரமும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் கொண்ட மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல 5ஆம் தேதி மதியத்திலிருந்து 8ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களா இருக்குங்க. அவிட்டம் 3, 4 பாதங்களும் சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கொண்ட கும்பராசிக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதிகாலையிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குங்க. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி முழு நட்சத்திரமும் ரேவதி முழு நட்சத்திரமும் கொண்ட மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல 10ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களா இருக்குங்க. சந்திராஷ்டமத்தோட பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வர்றது சிறப்பை கொடுக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.